கனமழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே உள்ள செட்டேரி கரை உடையும் நிலையில் இருப்பதால் 1500 ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஃபெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கியது. இந்நிலையில் கலசப்பாக்கத்தை அடுத்த கேட்டவரம்பாளையம் பகுதியில் உள்ள செட்டேரி நிரம்பி வருகிறது. இதற்கிடையே இன்று காலை ஏரியின் கரைகள் சிறிது சிறிதாக உள்வாங்கி உடையும் நிலையில் உள்ளன. ஏரி உடைந்தால் சுமார் 1500 ஏக்கர் விவசாய நிலங்கள் மற்றும் சிறுவள்ளூர், எள்ளுப்பாறை உள்ளிட்ட கிராமங்கள் பாதிக்கப்படும் அபாயச் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் அச்சமடைந்திருக்கும் அப்பகுதி மக்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் ஏரியின் கரைகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கேட்டவரம்பாளையம் பஞ்சாயத்து ஊராட்சி மன்றத்தில் செட்டேரி நம்மளால் செட்டேரி ரம்மன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய ஏரி தண்ணீர் நிரம்பி பல வருஷமாக அப்படியே இருக்கிறது. கரைகள் ஊறி கொண்டு இருக்கிறது. அந்த கரை சில நேரத்தில் உடையிற மாதிரி கண்காட்சியாக இருக்கிறது. ஆனால் இந்த கரையை உடைத்தால் பல கிராமங்கள் பாதிக்கும். சிறுவள்ளூர் கிராமம், எள்ளுப்பாறை கிராமம் இது எல்லாமே பாதிக்கும். ஒரு உயிர் அதிகாரிகள் இந்த கரையை கண்காணிக்கும் மாதிரி பயணம் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, பார்த்து உதவி பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 30 மீட்டர் அளவுக்கு உள்வாங்குது கரை. கீழே ஒரு 1500 ஏக்கர் நிலப்பரப்பு சேதமாகிவிடும். இதேபோல் திருவண்ணாமலை அருகே கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஆட்டோ ஒன்று அடித்துச் செல்லப்பட்டு சாலையோர பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. அப்போது அங்கிருந்த இளைஞர்கள் சிலர் ஆட்டோவை பள்ளத்தில் இருந்து மீட்டெடுத்தனர். அப்படியே அந்த பக்கம் இஸ்து போயிடும்.